18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? எங்க பார்த்தாலும் அதே பேச்சு தான். எதை பத்தி? பிரதமர் மோடி தமிழ்நாட்டு வருகையை பத்தி. பாமன் பாலத்தை திறந்து வச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கிறாரு, உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரதமர் பாலத்தை திறக்க, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மருத்துவமனையை திறந்து வச்சிருக்கிறார். அதுக்காக உதகைக்கு போனவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. எடி சும்மா உற்சாகமா இருந்துச்சா வரவேற்புலாம்? அப்புறம் பாருங்க, மருத்துவமனையை திறந்து வச்சு வசதிகள்லாம் எப்படி இருக்கு, நவீனமயமான இயந்திரங்கள்லாம் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பார்வையிட்டு இருக்கிறார் முதல்வர். மருத்துவமனையை திறந்து வச்சு மேடையில் ஏகப்பட்ட விஷயத்தை பேசின முதலமைச்சர் முக்கியமான சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். என்ன அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பால தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை தமிழ்நாட்டில் ஒரு உறுதிமொழியா சொல்லிட்டு போக அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும். இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல, இது நம்ம அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை. புதுச்சேரியோடு சேர்த்து 40 எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க, நசுக்கிடுவாங்க. பிரதமருக்கு இப்படி ஒரு கேள்வியை முன்வச்ச முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மேடையிலிருந்து ஒரு சவால் விட்டுருக்கார். என்ன சவால் அப்படின்னா, நீட் தேர்விலிருந்து விலக்கு கொடுத்தாதான்ப்பா கூட்டணி, இல்லைன்னா கூட்டணி கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு கூட்டணி இப்போ வச்சுக்கிறதுக்கு தயாரானீங்க, சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சவால் விட்டுருக்கார். நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா, இருந்துச்சா? இல்ல. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது. இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கல. கூட்டணியில் இருந்தப்பவும், கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விலக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல? ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார், நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார். சொல்ல வச்சோம், நாங்க சொல்ல வச்சோம். இப்ப கேட்கிறாரு பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? பரபரப்பா ஏகப்பட்ட விஷயம் பேசுறாங்க. அதுல முக்கியமா உங்களை பத்தியும் பேசுறாங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு பேசினதா சொல்றாங்க. என்ன பேசுனீங்க? எப்போ சந்திப்பு நடந்துச்சு?
சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன். சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சிருப்பாரா சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இல்ல ரஜினிகாந்த் அவங்க சந்திச்ச பிறகு நீங்க தம்பி ரஜினி என்ன பிஜேபி அவரை நான் அன்பின் நிமித்தமா மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொன்றையும் நீங்களா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து நீங்க தான் சொல்றீங்க வேட்பாளர் வேதாரண்யத்துல போடுறாரு அப்படின்னு. அப்ப நான் போட்டியிட போறது தனிச்சு போட்டியிடுன்னு தெரியுது. கூட்டணி வைக்கிறவன் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன். ஒருத்தரை சொல்லியிருக்கீங்க. ஆனா 60 பேரை களத்துல விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்னவத்துக்காக காத்திருக்கேன். சின்ன வந்தவனா தீவிரப்படுத்திருக்கேன். என்னுடைய கனவை இன்னொரு கைகளில் வச்சு நிறைவேற்ற முடியாது. என்னுடைய பயணம் என்னுடைய கால்களை நம்பிதான் இருக்கணும். அடுத்தவர் கால்களை நம்பி அடுத்தவர் தோள்களையே நம்பி பயணம் இருந்தா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் போக மாட்டாரு. எனக்கு ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றம் என்னுடைய கனவு இல்லை. எனக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்னுடைய கனவு. அப்படிங்கும்போது எனக்கு என் மொழியிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நீங்க போகும்போது பார்க்கலாம் இது தமிழ்நாடுன்னு சும்மா பேர் ஒப்புக்கு இருக்கு, தமிழ்நாடு இல்ல. அப்ப நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற பிள்ளைகள் போயிட்டு மறுபடியும் இந்த கட்சிகளோட போய் கூட்டணி போயிட்டு நான் சும்மா தான் பேசிக்கலாம். அது எதையுமே சாதிக்க முடியாது. இந்த வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன் நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. ஆனா நீங்க பயங்கரமா பண்றீங்க, பின்றீங்க, சூப்பரா பண்றீங்க. பல்லாவரம் பக்கத்துல ஒரு குட்டி மாணவி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு அடிக்கு ஒரு யோகாசனம் பண்ணி சாதனை பண்ணிருக்கிறாங்க. பாருங்க, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, லீவ்லாம் விட்டாச்சு, வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. அதனால என்ன சொல்ல வரேன்னா சும்மா என்னத்தையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காம விடுமுறையை கொஞ்சம் பயனுள்ளதா எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க. புத்தக வாசிப்பை தொடங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா புத்தக வாசிப்புலாம் தொடங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மனிதன் அந்த புத்தகம் தானா உங்களை உருவாக்கிடும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கா. அப்படி நீங்க என்ன பண்ணணும், லீவ் விட்ட உடனே 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, வீட்டுல வாங்கிக்கிற உண்டியல்ல காசை கொஞ்சமா சேமிக்கிற பழக்கத்தை கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வாங்கி இந்த லீவ் நல்ல ஒரு புத்தகமோ 2 புத்தகமோ 5 பக்கம் 10 பக்கம் படங்கள் நிறைந்த இந்த புத்தகத்தை வாங்கி சின்ன பிள்ளைங்க நீங்க படிக்கணும். இப்ப நான் இங்க நின்று கதை சொல்ற மாதிரி உங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க நின்றுக்கிட்டு நான் விடுமுறை என்ன தெரியுமா கதை படிச்சேன், அந்த கதையை மற்றவங்களுக்கு படிச்சு காட்டணும். செய்வீங்களா? வெரி குட், நல்ல பிள்ளைங்க. மருங்காபுரியில் சொன்ன கதை தான் தமிழ்நாட்டு முதல் இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்துதான் இந்த கதையை சொல்றேன். அதனால வருகின்ற இந்த விடுமுறையை பயனுள்ளதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க அதை கழித்திட வேண்டும். ஐயா நம்மாழ்வாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய உருவப்படத்துக்கு மலத்தூவி மரியாதை செலுத்திய விவசாயிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நஞ்சில்லாத விளைபொருட்களை விளைவிப்போம் அப்படின்னு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாங்க. நம்மை வாழ்விக்க வந்த நம்மாழ்வார் இருட்டில் தவிக்கும் விவசாயிக்கு வெளிச்சம் கொடுத்த பாரம்பரிய விளக்கு. விவசாயத்தை மீட்டெடுப்போம், தவிர்ப்போம், ரசாயன உரங்களை தவிர்ப்போம், உற்பத்தி செய்வோம், நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வோம். அவர் எப்பேற்பட்ட தலைவர், அவர் ஏன் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, ஆனால் இவரை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியலைங்க. எப்பேற்பட்ட தலைவருங்க அப்படின்னு முதலமைச்சர் குறித்து மூத்த அமைச்சர் ஒருத்தர் புகழ்ந்து தள்ளியிருக்கார். நான் கலைஞரோடு 53 ஆண்டு காலம் அவர் மடியிலே இருந்தவன். நான் அவரோடு பகல் என்று பாராமல் இருந்தவன். எனக்கு அந்த தலைவருடைய குணங்கள் தெரியும், அவருடைய வீரம் எனக்கு தெரியும், விவேகம் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவும் அறிந்திருக்கிற நான் சொல்லுகிறேன், அந்த தலைவரை நாங்களே சில நேரத்திலே கரெக்டா செய்து விடுவோம், அதெல்லாம் ஏற்றுக்குவார் அவர். ஆனால் அவரையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு இந்த ஸ்டாலினை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ணா கலைஞர் 2 பேரையும் ஊற வச்சு அரைச்சி ஒரு உருவம் பண்ணால் அதுதான் மு.க. ஸ்டாலின்.
அவரை வந்து சின்ன பையன் சொல்லக்கூடாது. கரிகால பெருவளத்தானே அப்படித்தான் சின்ன பையன் என்று சொல்கிறார்கள். 7 பேர் வெற்றி கொண்டார். பார்க்கிறீர்களே, பாராளுமன்றத்தில் வெற்றி, சட்டமன்றத்தில் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி, இடைத்தேர்தல் எல்லாம் வெற்றி. என்ன தைரியம் இருந்தால் சொல்லுவார். நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், 234 சட்டமன்ற உறுப்பினர் 200 நாம இது இருக்கிறார். அது 200 சந்திப்பா சரி காட்டுவார். எல்லாம் சும்மாங்க, ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸ் தான் கோர்ட்டில் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ எல்லாத்தையும் கூட்டம் போட போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கா. அப்படி நீட் தேர்வு சொல்லி அரசியல் செய்து மக்களை இன்னும் ஏமாத்துறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிப்போன்னு சொல்லிட்டு 50 லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி சேலம் மாநாட்டில் டிப்ஸு பேப்பர் பத்திரிகை இதை கையை துடைக்கிறதுக்காக அந்த அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த பேப்பரை 50 லட்சம் மக்கள்கிட்ட வாங்கின கையெழுத்து அது குப்பையில் கிடந்ததெல்லாம் இப்போ ஊடகத்தில் செய்தியெல்லாம் பார்த்தோம். இப்போது திருப்பி ஒரு நாடகம். இதுக்கு நீட் தேர்வுக்காக அனைத்து கட்சி கூட்டம். எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்? நம்ம கண்ட்ரோல்லே இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குதுன்னு நன்றாக தெரியும். நாங்கள் கடைசி வரைக்கும் போராடினோம். நாங்களும் நீட் தேர்வு வேண்டான்னு சொன்னோம். ஆனால் இவங்க நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. வேண்டாம்ங்கிறது கொள்கை வேறு, நடைமுறை மக்களை ஏமாற்றுவது என்பது வேறு. நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்ப்போம். ஆனால் இவங்க மக்களை ஏமாற்றுவதற்காக நீட்டை பயன்படுத்துகிறார். அண்ணா கட்சி ஆரம்பித்து மக்களை சந்தித்து தேர்தலை எதிர்கொண்டு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க அதுக்கு அண்ணா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வைகை செல்வன் சொல்றாரு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 6 மாசத்தில் கட்சி தொடங்கி திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசையும் திமுகவையும் தோற்கடித்தார். டெபாசிட் இழக்க செய்தார். அவர் 6 மாச குழந்தை இல்ல, அண்ணாவுடைய இயக்கத்தில் வளர்ந்தவர். 30 ஆண்டு காலமாக பணியாற்றி அண்ணா ஒரு ஊருக்கு போறாரு, புழுதிப்பட்டின்னு புதுக்கோட்டை பக்கத்துல. நீங்க எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டுக்கலாம். அண்ணாவை பார்த்து அண்ணா எம்ஜிஆர் இருக்குது அண்ணா கட்சியில. அண்ணாவை பார்த்து கேட்டுதான் நீ எம்ஜிஆர் கட்சியா எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டிருக்காரு அண்ணா. பாரு அந்த கொடி எம்ஜிஆர் கொடி பறக்குது இல்லை. எம்ஜிஆர் கொடின்னு எப்படி சொல்றேன்னு, நாடோடி மண்ணல்ல பறக்குது இல்ல, எம்ஜிஆர் கொடி. நீ எம்ஜிஆர் கொடியை கட்டியிருக்க, அதனால நீ எம்ஜிஆர் கட்சி நானா. உடனே அவர் கோபப்படல. பக்கத்துல இருக்கிற ராஜகோபால் நண்பரிடத்துல சொன்னாராம், தம்பி பார்த்தாயா என் தம்பி ராமச்சந்திரனின் செல்வாக்கை பார்த்தாயா. முதலமைச்சர் ஆயிட்டாரு அண்ணா. முதலமைச்சர் ஆன உடனே நீங்க வெற்றி பெற்றதுக்கு எது காரணம்? உங்க பேச்சா, உங்க எழுத்தா, உங்க கொள்கையா, உங்க சித்தாந்தமா, உங்கள் தம்பிமார்களுடைய உழைப்பா, எது காரணம்னு அவர் சொன்னாரு. எல்லாவற்றையும் விட என் தம்பி ராமச்சந்திரனின் செல்வாக்கு தான் காரணம். அப்படி வளர்ந்தவர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தலைவர் மீண்டும் கம்பேக் கொடுத்துட்டு இருக்கிறார். ஏகப்பட்ட விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறாரு. பர்த்டே வேற செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாரு. பிரசாந்த் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? என்ன படம் உங்களுடைய ஃபேவரட் படம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும். அவன் நடிச்ச படம் பூரமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பிடிக்கும். பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டூயல் ரோல்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்ட்டு ஜீன்ஸ் எனக்கு தெரிஞ்ச நினைவுன தெரிஞ்சனால இருந்து ஜீன்ஸ் தான் எனக்கு. செம்பருத்தி படம் ரொம்ப சூப்பர். பிரசாந்த் ரோஜா காம்பினேஷன் வேற லெவல். வைகாசி பிறந்தாச்சுங்கிற ஒரு படம் அவ்வளவு இளமை தொழில அவ்வளவு நல்லா அட்டகாசமா நடிச்சிருப்பாப்புல. அவரோட வண்ண பூக்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். எல்லா படமும் வின்னர் மெயினா பிடிக்கும். வின்னர் தொடர்ந்து 10 வாட்டி பார்த்துருக்கேன். வின்னர் படம் நல்லா இருக்கும். ஆந்திரால இருந்து வந்தோம், அதனால படம் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பிரசாந்த் நல்லா தான் நடிக்கிறாரு. வைகாசி பிறந்தாச்சு ஜீன்ஸ் தான். அவர் நல்ல நடிகரும் கூட. அவங்க அப்பா மாதிரியே டான்ஸு, ஃபைட்டு, டைலாக் டெலிவரி எல்லாமே அவர் எல்லாம் 2வது சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாலே அவர் எல்லாமே கற்றுருக்காரு. பெண்களை நல்லா கவர்ந்த நடிகர், ரசிகர், நல்லா ஃபைட் பண்ணுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார். சின்ன சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணாமல் ஃபுல்லாகவே அவரே நடிக்கிற மாதிரி நடித்தார்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் மாதிரி இன்னொரு ஆக்டர் வர்றதுங்கிறது கண்டிப்பாக நடக்காது. பிரசாந்த் ரோல் அவர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு வந்து ஜோடி. சீன்ஸு அதில் அந்த உலகம் அதிசயங்கள் இருக்குல்ல, மொத பிரசாந்த் தான் போயே நடிச்சது. அங்கே ஆனழகம் பிடிக்கும். அதில் அந்த பையன் நல்லா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு கோட்டு படம் ரொம்ப பிடிக்கும். எதனாலனா அவங்க விஜய் கூட நடிச்சு இது நல்லா டான்ஸ் ஆடிப்பாங்க, ஃபைட் நல்லா பண்ணியிருப்பாங்க. வின்னர் படத்தில் காமெடியாக நடிப்பார், ஆக்ஷன் பண்ணுவார்,
நடிகராகவும் இருப்பார், சூப்பராக இருக்கும். பிரசாந்தோட ரசிகர் நான். இன்று வரலும் நான் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ரசிகராக இருந்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் சென்னை சென்று அவரை பார்த்து வருவேன். அழகா ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருப்பார். அனைத்து தரப்பிற்கும் அவரை பிடிக்கும். தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு. சென்னையில் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உஷாரா இருந்துக்குங்க. முன்னாள் ராணுவ வீரர் ஒருத்தர் சாலையில் பாவம் போயிட்டு இருக்கிறாரு, மாடு வந்து முட்டி தூக்கி வீசி இருக்குது. இங்க மாடு சம்பவம் பண்ண, வெள்ளையங்கிரியில யானை சம்பவம் பண்ணிருக்கு. ஒற்றை யானை ஒன்று முகாமிட்டு இருக்கு, பயங்கர பயமா இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை. வனப்பகுதிக்கு எப்படியாச்சும் விரட்டிருங்க அப்படின்னு மக்கள்லாம் கோரிக்கை வைக்க வனத்துறையும் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா யானை துரத்துறதை பார்த்து வனத்துறையெல்லாம் அலறி அடிச்சு ஓடி இருக்காங்கன்னா பாருங்க. இந்த கிருஷ்ணகிரி பக்கம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சரி ஓகே யாரும் இல்லை, நமக்கு நெய் ஃபேவரெட்டு, அப்படியே ஒன்று எடுத்துகிட்டு போவா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. சிசிடிவியில் சிக்கிட்டாரு மனுஷன். இந்த ஈரோடு பக்கம் பெருந்துறையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பக்கத்தில் இருந்த பைப்பு குழாயில் இடிச்சு சேதமாகி பயங்கரமா தண்ணி வீணா போயிருக்குது. அடடடா, என்ன பிரமாதமா ரோடு போட்டிருக்கிறீங்க. உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை பார்த்துங்க. எது குறுக்கில் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மின்கம்பத்தை நடுவில் வச்சு ரோட்டை போட்டிருக்கிறாங்க திருப்பத்தூரில். ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.